அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிஷோர்குமார், கும்பம் டிவிலேருந்து. பொதுவாக சாமி கும்பிடும்போது குடும்பத்தில் கையெடுத்து கும்பிடுவாங்க. எல்லா சாமியும் மனசு நிம்மதியாக இருக்கணும், குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கணும், புகழ், பேரு, புகழ், பணம் வேணும்னாங்க. அடிப்படையாக எந்த கோயிலுக்கு போனாலும் பணம் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, அத்தியாவசிய பொருள் சொல்லுவாங்க. அது எது எடுத்தாலும் வீடு வாங்கினாலும் பணம் தேவை, துணி வாங்கினாலும் பணம் தேவை, சாப்பிட வேணும் பணம் தேவை. பணம் தான் முக்கியம். பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, குபேரன், ஸ்வர்ண ஆகாச பைரவர், அந்த மாதிரி பணத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். இப்போது என்ன தான் பணத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கையெழுத்து கும்பிடக்கூடிய மிக முக்கியமான கடவுள் சொன்னீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும். உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு இருக்கணும். நீங்கள் என்ன தான் நெத்தி ஃபுல்லாக பட்டை போட்டு குளித்து சென்டில் அடித்து இருந்தாலும், கமகமன் இருந்தாலும் வீட்டில் இருக்கணும். வீட்டில்னு சொல்கிறது வீட்டுடைய அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ இது பெண்கள் சுத்தமாக இதே மாதிரி பட்டாலாம் போட்டால் போதுமான்னு கேட்டிங்கன்னா, வீடுன்றது பெண்கள் மட்டுமே கிடையாது, வீடும் உள்பட. வீடு பெருக்கி சுத்தமாக பெருக்கி அந்த கோலம் போட்டு 2 மஞ்சள் வாசக்கதவில் 2 பக்கம் மஞ்சள் தடவி அதுக்கும் பூ வச்சு, அந்த கோலத்தில் விதிமுறைகள் இருக்குது. சும்மா டிவியில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்து ஏதாவது ஒரு கிறுக்கி விடக்கூடாது. அந்த கோலத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த கோலம் தான் போடணும். தினமும் ஒரே மாதிரி கோலம் போட்டாலும் தப்பு கிடையாது. எய்த்த வீட்டில் கோலம் பெருசாக போகிறாங்கன்னு நீங்கள் பெருசாக போட தேவையில்லை. எய்த்த வீட்டை கலர் போட்டாங்க, நீங்கள் கலர் போடல. கலருக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் போடுற ஒரு கோலத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எந்த கோலம் போடணும்னு பயபக்தியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குருமார்கள், ஆனால் உங்கள் வீட்டு பெரியவர்கள், மாமனார் மாமியார் சொல்லக்கூடிய வீட்டில் பெரியவங்கிட்ட கேட்டுக்கிட்டு அதன் வழக்கமாக ஒரு சின்ன கோலமாக இருந்தாலும் வருடம் முழுவதும் ஒரே கோலம் போட்டால் தப்பு கிடையாது. தினமும் ஒரு கோலம் போடணும், பெருசாக போடணும், கலராக போடணும்னு சொல்லிட்டு சொந்த காசில் ஏதோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டாம். நம்பர் 1, வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும். வெளியிலேருந்து வர யாராக இருந்தாலும் சரி, உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆசைப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். எடுத்துக்காட்ட வெளியிலேருந்து ஒரு நபர் வர்றாரு, வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், டமான் டமான்னு சத்தம். அது வீட்டுக்குள்ளே நீங்கள் அடிச்சிக்கிறீங்களா, டிவியில் அடிச்சிக்கிறாங்களா அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு அலறல் சத்தம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு தெய்வீக சத்தம், தெய்வீக ஒரு வாசனை. வீட்டுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போட்டு அவங்க வீட்டில் அப்படின்னு அவங்களாம் கேட்கணும். அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல ஒரு பாட்டு பாடுது. வீட்டில் யார் இருக்காங்க, யார் இல்லையா, இவ்வளோ பேர் இருக்கீங்களே, ஒரு நிசத்தமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பொதுமக்களாகிய 3வது நபர் 4வது நபர் ஆசைப்படணும். அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய வீட்டில் தான் மகாலட்சுமி வருவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கவுன்சிலர் வர்றாரு, இல்லை ஒரு எம்எல்ஏ வர்றாரு, இல்லை ஏதோ ஒரு பணக்காரர் வர்றாரு, இல்லை ஒரு எம்பி வர்றாரு, ஏதோ ஒரு கட்சிக்காரர் வர்றாரு. என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்கள்? வீடை பெருக்கிறது என்ன, கழுவுறது என்ன, சென்ட் அடிக்கிறது என்ன, தேவையில்லாமல் அந்த துண்டு, அந்த வாசக்கல், அந்த இது மாற்றுறது என்னென்னவோ பண்ணுவீங்க. குறைஞ்சது ஒரு 10 ஷேக் பண்ணுவீங்க. உங்கள் உடம்பை அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு பாத்திரம் வலிக்கு தண்ணி வைக்கிறது, ஃப்ரிட்ஜிலேருந்து குளிங்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலங்காத்தால் மகாலட்சுமி வருவாங்க, சாயந்தரம் மகாலட்சுமி வருவாங்கன்னு ஐதீகமாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது கிடையாது, என்ன மாதிரி பலர் சொல்கிறது கிடையாது, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போட லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று வந்தது, ததாஸ்து தேவர்கள் சொல்லி சாயந்தரம் காலை மாலை வருவாங்கன்னு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது, தெலுங்கு படம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ததாஸ்து தேவர்கள் சொல்லுவாங்க. இந்த சதாஸ்து தேவர்களும் லட்சுமி மகாலட்சுமியும் மற்ற தேவர்களும் காலை மாலை வருவது வழக்கமாக பழக்கமாக தொண்டு தொட்டு இருக்குது. இது யாராலையும் மாற்ற முடியாது. நல்ல தேவதைகள் வரக்கூடிய டைம் காலை மாலை. இது அதனால தான் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி சாமிக்கும்போது ஒரு வழிமுறையாக இந்து கலாச்சாரம் இல்லாமல்
மற்ற அனைத்து கலாச்சாரத்திலும் காலை மாலை சாமி கும்பிட்டு அனைவரும் வச்சுருக்காங்க. அதனால தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறத ஒரு முக்கிய ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி வச்சுருக்காங்க எல்லாரும். காலங்காத்தால் எப்போ சாமி வர்றாங்க அது கரெக்டான டைம் சொல்லுங்கள், அது பிரம்ம முகூர்த்தமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு காலைல 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு நம்மளால் ஏன்னா எல்லா டைம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ 5:45 to 6:15 இந்த டைம், 5:45 to 6:15 இந்த டைமில் நீங்கள் விலைக்கு ஏற்றிடணும். 5:45க்கு விலைக்கு ஏற்றிடணும், கண்டிப்பாக ஏற்றிடணும். 5:45னா 5:30க்கெல்லாம் வீடை பெருகிரிகி அந்த காலகட்டத்தில் தூங்கி முடித்த உடனே குளிக்கிறீங்க, வீடை பெருக்கிறீங்க, அந்த எல்லாத்து வேலையும் பண்ணிவிட்டு கரெக்டாக 5:45க்கு விலைக்கு ஏற்றி சாமியை வெல்கம் பண்ணுறதுக்குண்டான அனைத்து வேலையும் பண்ணி கதவை திறந்து வைக்கணும். இன்னைக்கு காலையில் 5:45க்கு திறக்க சொல்லிட்டீங்க, திருட வந்து திருட்டு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக, சிறுவர்களாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு 5:45க்கு விலை கற்ற சொன்னீங்க, வெதி கதவு திறந்து வச்சிட்டேன் சார், மகாலட்சுமி வர டைமில் திருட வந்து திருட்டு போயிட்டான், இதுக்கெல்லாம் பதில் என்கிட்ட கிடையாது. அதுக்குண்டான கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்போடு உங்களுக்கு வீடு இருக்கணும். கேமரா வசதி மற்ற வசதியெல்லாம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கதவு திறந்து வச்சுக்கணும். கதவுன்னா அந்த மாதிரி மரக்கதவுக்கு முன்னாடி ஒரு இரும்பு இது இருக்கும், இரும்பு கதவு வேணால் பூட்டிக்குங்க, வெளியில் அந்த காற்று வரட்டும். அந்த கதவுக்கு முன்னாடி இரும்பு கதவு ஒன்று இருக்கும், அந்த கிரில் கேட்டை பூட்டு போட்டுருங்க, தப்பு கிடையாது. ஒரு 2 நிமிடம் திறந்துட்டு அதுக்கப்புறம் பூட்டு 2 நிமிடம் திறந்து வைங்க. 6 மணிக்கு திறந்து வைங்க, கதவிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பூட்டு போட்டுருங்க, இரும்பு கிரில்லு கேட்டை பூட்டு போட்டுருங்க. கதவு திறந்து உள்ளே காற்று வரட்டும். சாமி அந்த சின்ன சின்ன ஜன்னெல்லாம் வந்துடுவார், பயப்பட வேண்டாம். என்னடா கதவு போட்டுட்டீங்களே, நீங்களே திற சொன்னீங்களே, நீங்களே தான் சாமிக்கு உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் சாமி கூப்பிட்டு அந்த மனசாட்சி பிரகாரம் சாமி வந்துடுவாங்க. 5:45க்கு நீங்கள் சாமி வெல்கம் பண்ணிடணும். 5:45க்கு 6:15க்குள்ளே பண்ணிடணும், கரெக்டாக 6 மணிக்குள்ளே பண்ணிடணும். இதே தான் ஈவினிங்கும். இந்த டைமில் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த 5:45 to 6:15 டைமில் நீங்கள் வேண்டியது எதுவாக இருந்தாலும் சிறப்பாக உட்காந்து அருமையாக பொறுமையாக தெளிவாக சாமி கும்பிடணும். ஏதோ தானமாக பணம் வேணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்போ குதிக்கக்கூடாது. பொறுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக அழகாக வேண்டுங்க. கோயிலுக்கு போனால் கூட பொறுமையாக சாமி கும்பிடுங்க. அந்த அடி பிரச்சனை அங்கே பிரச்சனை கூட ரொம்ப நிதானமாக பண்ணுங்க. அவன் நம்மளை விட முந்திட்டான்னு சொல்லி முந்திரிங்க, அதெல்லாம் வேணாம். நீங்கள் தான் சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கும் சாமிக்கு மட்டும்தான் அங்கே டீல், வேறு யாரும் 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் யாரும் இல்லை. அதனால் தள்ள சொன்னால் சரி தள்ளிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஆகையால் மகாலட்சுமி கடாட்சம் வேண்டும், தெய்வீக கடாட்சம் வேண்டும், உங்கள் முகத்தில் ஒரு தேதேசி வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இறைவனோட ஒன்றி போகணும். இறைவன் எங்கேயும் நீங்கள் தேட வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், ரொம்ப அழுத்துக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார், அவரை தட்டி எழுப்பி உட்கார வச்சு பேசுங்க. காலங்கத்தால் 5:45க்குள்ளே குளிச்சு முடித்து எல்லாத்தையும் போட்டு அழகாக பட்டெல்லாம் போட்டு வாசப்படியில் ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு கதவை திறந்து வச்சுட்டு கிரில் கேட்டை போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கிட்ட உட்காந்து உங்கள் மனதில் இருக்கும் நல்லதை மட்டும் சொல்லுங்கள். நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காதிங்க. எனக்கு வீடு இல்லை அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம், காரு இல்லை சொல்ல வேண்டாம். அதுக்கு தெய்வமே பரிபூர்ண மகாலட்சுமி கடாட்சம் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்க, வேண்டும் கொடுங்கள், தாங்கள் உங்கள் அருள் புரியுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசுங்க. 4 வார்த்தை பேசினாலும் பாசிட்டிவாக பேசிட்டு மௌனமாக இருந்துடுங்க. மறுநாள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை தெரிஞ்சதுன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண லட்சுமி கடாட்சம், உடல் ஆரோக்கியம், சிரஞ்சீவித்தன்மை கொடுங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க. நோய் நொடி இல்லாமல் அந்த நோய் நொடின்ற வார்த்தையை பேசணும். சிரஞ்சீவித்தன்மை கொடுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுங்க சொல்லுங்கள், பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் கொடுங்க சொல்லுங்கள். எனக்கு பணம் கொடுங்க, அவங்க பேங்காக வச்சுருக்காங்க, பணம் கொடுங்க, உங்கள் லட்சுமி கடாட்சத்தை கொடுங்க, அதுதான் ஃபினிஷ். அதுதான் சிம்பிளாக பேசுங்க. எனக்கு பணம் கொடுங்க, நான் வீடு வாங்கணும், எனக்கு 10 லட்சத்தில் வேணும், 10 லட்சம் வேணும், இவ்வளோ கடன் இருக்குது, தயவுசெய்து நெகட்டிவாக பேசாதீங்க. அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆசைப்படணும். பொதுவாக ஏதோ ஒரு மக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல வாசனை இருக்குது உங்கள் வீட்டில், கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது, கோயில் வாசனை மாதிரி இருக்குது, என்ன உதவி ஏற்றுட்டீங்க அப்படி கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு சாதாரணமாக அழகாக சாமி வந்துடுவாங்க. அது எந்த சாமியாக தான் தெரியும். நீங்கள் எந்த சாமி கும்பிட்டு அந்த சாமி வருவாங்க. நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்களா, குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க.
உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்குமா, உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருப்பார். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்குமா, ஆஞ்சநேயர் வீட்டில் இருப்பார். சிவனா முருகனா உங்கள் வீட்டில் இருப்பார். உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமி இருப்பாங்க. உள்ளம் ஒரு கோவில், ஊர் உடம்பே ஆலயம். நான் ஏதோ பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உள்ளம் ஒரு கோவில். உங்கள் உள்ளத்தை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போடுங்கள். நேரடியாகவும் மறைமும் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களை திட்ட வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டாம். எதிரி வீட்டில் இருக்கிறோம், பக்கத்து வீட்டில் என்ன செய்வான்னு சிந்தனை செய்ய வேண்டாம். உங்கள் பிஸ்னஸில் ஒரு எதிரி இருப்பான், அவன் என்ன செய்வான்னு நீங்கள் திட்டமிட வேண்டாம். ஒன்லி பாசிட்டிவ். நாளைக்கு நம்ம என்ன அடுத்தது செய்யணும், நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கி தரணும், நம்ம வீட்டை என்ன உயர்த்தி போகணும், பிஸ்னஸ்க்கு என்ன பொருள் வாங்கணும், பாசிட்டிவ் மட்டும் நினைங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் தான் வாழ்க்கை. உள்ளம் ஒரு கோவில், கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊருடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தாலும் கூட சுத்தமாக போடுங்க. அந்த கிழிஞ்சதை தச்சுட்டு துவைச்சி போடுங்க. அயன் பண்ண முடியலன்னா கூட அயன் பண்ணுற மாதிரியாவது மடித்து வச்சு போடுங்க. மேக்சிமம் உங்களை பார்த்தா ஒருத்தர் கை நீட்டி குலுக்கி வெல்கம் பண்ணுற மாதிரி இருங்க. அவனா அப்படியா அப்படின்ற மாதிரி வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னவோ அதை பண்ணுங்கள். கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கான், அழுக்காக போட்டிருக்கான், நாத்தடிக்குது, அந்த மாதிரி இல்லாமல் அவனை வெல்கம் பண்ணும். உங்களை பார்த்த உடனே வெல்கம் பண்ணும். அவன் நம்ம பக்கத்தில் உட்காரச்சி ஒரு ஃபோட்டோ பிடிங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். 10 பேர் அவனை மட்டும் தள்ளிடு, அவன் வேண்டாம், அவன் மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் இந்த வாசகத்தை தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். உள்ளம் ஒரு கோவில், ஊர் உடம்பே ஆலயம். உங்கள் உடம்பை ஆலயம் போல் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தை கோவிலாக அந்த சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி கடைசியும் என்றென்றும் உங்களுக்கு இருக்கும். எல்லாவனின் இறைவன் துணையுடன் இந்த வேண்டி விரும்பி கொடுக்கிறேன். கும்பம் டிவி. ஜெய்ஹிந்த், வந்தேமரம். உங்கள் கிஷோர்குமார். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வர பரிபூர்ண நல்வாழ்த்துக்கள்.